ஓம்ஸில், அதாவது ஓம் விதினா என்ன, அதோடைய விஷயம் என்னன்றதை பற்றி நம்ம ஒரு ஆக்டிவிட்டி மூலமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓம்ஸில் என்ன ஆக்சுவலி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, த ரிலேஷன் பிட்வீன் தி பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் அண்ட் கரண்ட். பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ்னால் நத்திங் பட் வோல்டேஜ். எந்த ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டாக இருந்தாலும் கண்டிப்பாக அதில் ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று வந்து வோல்டேஜ், மற்றொன்று வந்து கரண்ட்டு. இந்த வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் என்ன மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது, அதாவது வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆனால் கரண்ட் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகுமா இல்லைனா டிக்ரீஸ் ஆகுமா, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொன்னவர் தான் வந்து ஓம். அதனால் இந்த லாக்கு பேர் ஓம்ஸ்லா தான். இதை ஓம்ஸ்லா வந்து நம்ம லெபார்ட்டரியில் வந்து ஒரு ஆக்டிவிட்டி மூலிமா அதை வந்து ஒரு டேபிளர் காலம் போட்டு ரீடிங்ஸ்லாம் எடுத்து ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சரை கண்டுபிடிப்போம். அது இல்லாமல் ஒரு கிராஃப், விஐ கிராஃபில் அந்த கர்வ் எப்படி வருது அப்படிங்கிறத பிளாட் பண்ணி காட்டணும். இதுதான் இந்த ஆக்டிவிட்டியோட முக்கியமான ஒரு விஷயம். இப்போ இந்த ஆக்டிவிட்டிக்குண்டான சர்க்யூட் டயக்ராமுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் தேவை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 5 தேவை நம்மளுக்கு. ஃபஸ்ட்டு என்னென்னா ஒரு அம்மீட்டர் வேணும். அம்மீட்டர் வந்து என்ன மெஷர் பண்ணோம் அப்படின்னாக்கா கரண்ட்டை மெஷர் பண்ணோம். கரண்ட்டோட சிம்பிள் வந்து ஐ. இந்த அம்மீட்டர் வந்து நம்ம எப்படி சர்க்யூட் டயக்ராமில் ஒரு சிம்பிளாக யூஸ் பண்ண போகிறோம், இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் ஒன்று போட்டு அதுக்கு நடுவில் வந்து ஏன்னு மென்ஷன் பண்ணி காட்டி ரெண்டு பக்கம் 2 ஒயர் இருக்கிற மாதிரி போட்டு ஒரு பக்கம் பாசிட்டிவ் எண்ட் ஒரு பக்கம் நெகட்டிவ் எண்ட். இதுதான் வந்து ஆக்சுவலி சிம்பிள் ஃபார் அம்மீட்டர். சிமிலர்லி அதுக்கப்புறம் நமக்கு தேவையான இன்னொரு மெட்டீரியல் என்னென்னா வோல்ட் மீட்டர். வோல்ட் மீட்டர் எதை மெஷர் பண்ணணும், வோல்டேஜும் மெஷர் பண்ணணும். அதோடைய சிம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போடணும். அதுக்கப்புறம் ரெசிஸ்டார். ரெசிஸ்டாருங்கிறது ஆக்சுவலி என்னென்னா ப்ராப்பர்ட்டி. எல்லா கண்டக்டிங் மெட்டீரியலுக்குமே இது ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. என்ன ப்ராப்பர்ட்டினா ஸ்லோ டவுன் த ஃப்ளோ ஆஃப் கரண்ட். அதை கண்டக்டர் வழியாக ஓடுற அந்த கரண்ட்டை வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருந்தால் அதோடைய ரேட் ஆஃப் ஃப்ளோ இருக்குது இல்லையா, அது வந்து கம்மி பண்ணி கொடுக்கும். ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருந்தால் ரேட் ஆஃப் ஃப்ளோ கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். ஸோ ரெசிஸ்டார் அப்படிங்கிறது என்னென்னாக்கா ஸ்லோ டவுன் த ஃப்ளோ ஆஃப் கரண்ட் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த ரெசிஸ்டார் அவருடைய சிம்பிள் எப்படி இருக்கணும் சர்க்யூட் டயக்ராம்னால் இந்த மாதிரி இருக்கணும். இதோடைய குறியீடு வந்து ஆர் நம்ம மென்ஷன் பண்ணி காட்டணும். இதுக்கப்புறம் இந்த வோல்டேஜை சப்ளை பண்ணக்கூடிய ஒரு மெட்டீரியல் தான் வந்து பேட்டரி. இந்த பேட்டரி வந்து சிம்பிள் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு லைன் வந்து பெரிய லைன் ஒரு செக்மெண்ட்டும் சின்ன லைன் ஒரு செக்மெண்ட்டும் இருக்கும். இதில் பெரிய லைன் எதை இண்டிகேட் பண்ணுறதுல பாசிட்டிவ் எண்ட் ஆஃப் த பேட்டரி, இந்த ஸ்மால் லைன் இண்டிகேட்ஸ் நெகட்டிவ் எண்ட் ஆஃப் த பேட்டரி. இதை வந்து பிடின்ற ஒரு சிம்பிளில் நம்ம அதை மென்ஷன் பண்ணணும். இது இல்லாமல் இதெல்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன வேணும்னா கனெக்டிங் ஒயர்ஸ் வேணும். சரி, இப்போ நம்ம வந்து அந்த சர்க்யூட் டயக்ராம் எப்படி போகிறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த ஓம்ஸ்லா வெரிஃபிகேஷனுக்கு உண்டான சர்க்யூட் டயக்ராமுக்கு இந்த 4 மெட்டீரியல் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபஸ்ட் நம்ம பேட்டரியிலேருந்து ஆரம்பிக்கலாம். டாப்பில் வச்சுக்கலாம். ஸோ இந்த பேட்டரியினுடைய பாசிட்டிவ் எண்டிலிருந்து நம்ம வந்து ஒரு கனெக்டிங் ஒயரை கனெக்ட் பண்ணுறோம். இதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து ஒரு ரெசிஸ்டாரை கனெக்ட் பண்ணுறோம். இந்த ரெசிஸ்டார் எடுத்து தான் நம்ம இங்கே கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இது எப்படி கனெக்ட் பண்ணுறோன்னா இந்த ஒயரில் வந்து இப்படி கனெக்ட் பண்ணிடுறோம். ஸோ இதுக்கப்புறம் இந்த ரெசிஸ்டாருக்கு அப்புறமா மறுபடியும் இந்த கனெக்டிங் ஒயர் மூலிமா கனெக்ட் பண்ணி இதில் வந்து நம்ம இப்போ வந்து என்ன செய்யணும், அம்மீட்டரை கனெக்ட் பண்ணணும். ஏற்கனவே அம்மீட்டர் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கிறேன். அது வந்து சீரீஸில் தான் கனெக்ட் பண்ணணும். ஸோ அந்த அம்மீட்டர் கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா திரும்பி மறுபடியும் கனெக்டிங் ஒயர் மூலிமா நம்ம இதை சர்க்யூட்டை வந்து க்ளோஸ் பண்ணிடுறோம். இப்போ இந்த வோல்ட் மீட்டர் எப்படி கனெக்ட் பண்ணுதுன்னா, இந்த வோல்ட் மீட்ரு வந்து இந்த ரெசிஸ்டாருக்கு எவ்வளோ பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்குது அந்த 2 எண்டில் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இட் ஷுட் பி கனெக்டட் பேரலல் டு த ரெசிஸ்டர். நம்ம இது எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா, இது ரெசிஸ்டாருக்கு பேரலாக கொண்டு வந்து வச்சுட்டு செப்பரேட்டாக 2 ஒயர் எடுத்து இந்த பாசிட்டிவ் எண்டு வந்து கரெக்டாக பாசிட்டிவ் எண்ட் ஆஃப் த பேட்டரி எந்த பக்கம் வருதோ அந்த பக்கம் தான் அதை கனெக்ட் பண்ணணும். அதேமாதிரி நெகட்டிவ் எண்டு வந்து பார்த்திங்கனாக்கா நெகட்டிவ் எண்ட் ஆஃப் த பேட்டரி, அதாவது இந்த பேட்டரியோட நெகட்டிவ் எண்ட் இந்த சைடு தான் வருது. ஸோ இப்படி கனெக்ட் பண்ணணும். ஸோ இதுதாங்க சிம்பிள் சர்க்யூட் டயக்ராம் டு வெரிஃபை ஓம்ஸ்லா. ஸோ இந்த கனெக்ஷன்ஸ் ஏதாவது நம்ம பொலாரிட்டி, அதாவது ப்ளஸ் மைனஸ் இதெல்லாம் மாற்றி கனெக்ட் பண்ணோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ரீடிங்ஸ் வந்து கரெக்டாக கிடைக்காது. ஸோ ரீடிங்ஸ் கரெக்டாக இல்லைனாக்கா நமக்கு எதிர்பார்க்குற அந்த கிராஃபு ஆன்சர்லாம் எதுவுமே நமக்கு கிடைக்காது. ஸோ திஸ் இஸ் வே வி ஹவ் டு கனெக்ட். சரி, இப்போ நம்ம வந்து சின்ன ஒரு ஆக்டிவிட்டி மூலமாக இந்த ரீடிங்ஸ்லாம் வந்து டேபிளர் காலத்தில் போடுவோம். ஓம்ஸ்லாக்கு உண்டான ஒரு ஆக்டிவிட்டி இது. இந்த ஓம்ஸ்லா என்ன ஆக்சுவலி சொல்லுது அப்படின்னாக்கா, அதாவது ஒரு மின்தடை, இந்த ஆர் அப்படி இருக்கு இல்லையா, இது வந்து மின்தடை. இது வந்து கான்ஸ்டண்ட்டாக இருந்தால், மாறாமல் இருக்கும்போது எப்படி இந்த வோல்டேஜ் விச் இஸ் கிவன் டு த சர்க்யூட் அது வந்து கரண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுதா இல்லைனா டிக்ரீஸ் பண்ணுதா அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இந்த ஓம்ஸ்லா. இப்போ இந்த இடத்துல கான்ஸ்டன்ட் அப்படின்னா மாறாததுன்னு அர்த்தம். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு 500 ஓம் அப்படி இல்லை ஒரு ரெசிஸ்டாரை மின்தடையை வந்து நம்ம இங்கே கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து ரெசிஸ்டார், அதோடைய சிம்பிள் வந்து ஆர், இதோட வேல்யூ வந்து 500.
இப்போ இதில் வந்து நம்ம இந்த சர்க்யூட்டில் நம்ம என்ன அப்ளை பண்ண போகிறோம்னாக்கா வோல்டேஜை கொடுக்க போகிறோம். அந்த வோல்டேஜ் வந்து நம்ம ஆர்டினரி நம்ம செல் இருக்குங்களே பேட்ரி செல், அது ஒவ்வொரு செல்லோட வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 1.5 வோல்ட். அந்த மாதிரி இந்த இடத்துல we are going to increase the cells. இப்போ வந்து ஒரு செல் இருக்குது அப்படின்னாக்கா அடுத்தது நம்ம வந்து we are increasing அந்த வோல்டேஜ் adding another one cell. அப்புறம் அது மாதிரி ஒரு 3வது 4வது செல் இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணி இந்த வோல்டேஜை வந்து நம்ம மாற்றும் போது என்ன மாதிரி கரண்ட் வேரி ஆகுது அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு டேபிள் காலத்தில் இன்ஃபர்மேஷன்ஸை நோட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம அதை கிராஃபை பிளாட் பண்ணி பார்த்தோம்னாக்கா we can understand. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் புக்கில் டயக்ராம். பட் ஆக்சுவலி நம்ம இங்கே ஆக்டிவிட்டினாலே இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. சரி, இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கோம், 1.5 வோல்ட், அதாவது நம்ம V அண்ட் I இது ரெண்டுத்தையும் மெஷர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு we are giving 1.5 வோல்ட். அப்படி கொடுக்கும்போது நமக்கு என்ன கரண்ட் வந்திருக்குன்னா 3.0 மில்லி ஆம்பியர் வந்திருக்குது. ஸோ 3.0 மில்லி ஆம்பியர். ஸோ நெக்ஸ்ட் என்ன செய்கிறேன்னாக்கா ஐம் கோயிங் டு இன்க்ரீஸ் த வோல்டேஜ். இப்போ 1.5 அதுக்கப்புறம் ஐ ஆம் ஆடிங் another one cell. இப்போது 1.5 மொத்தம் எத்தனை வோல்டேஜ் இங்கே இருக்குது அப்படின்னாக்கா 3.0 வோல்ட். அப்போ பாருங்கள் கரண்ட் வந்து 6.0 இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ 6.0 மில்லி ஆம்பியர். Similarly, I am going to increase the voltage by adding another one battery. So இப்போ 1.5 வந்திருக்கு. இப்போ நம்ம இதோட மொத்த வோல்டேஜ் எவ்வளோன்னு பார்த்தோம்னாக்கா 4.5. இந்த வோல்டேஜில் எவ்வளோ கரண்ட் வருதுன்னா 9.0 மில்லி ஆம்பியர் வருது. சரிங்க, அதே மாதிரி we are going to increase the voltage by adding another one cell. இப்போ 4 செல் இருக்குது, ஈச் 1.5 வோல்ட். அப்போ நமக்கு அடுத்தது டோட்டல் எவ்வளோ வோல்டேஜ் இங்கே இந்த சர்க்யூட்டில் இருக்குன்னாக்கா கிட்டத்தட்ட இப்போ 6.0 வோல்டேஜ் இருக்குது. அப்போது அதோடைய கரண்ட் எவ்வளோ வருதுனாக்கா 12.0 மில்லி ஆம்பியர். ஸோ ஓகே, நமக்கு வந்து கிராஃப் போகிறதுக்கு நிறைய டேட்டாஸ் வேணுனால இப்போ இதில் என்ன நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்டான பாயிண்ட்டை நோட் பண்ணிங்கனாக்கா இந்த டேட்டாஸுடைய டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக 3.0 மில்லி ஆம்பியர் வரும். அதே மாதிரி இந்த ரெண்டு டேட்டாவுக்கு உண்டான டிஃப்ரென்ஸும் பார்த்தோன்னா அதே 3.0 மில்லி ஆம்பியர் தான் வரும். அதாவது இந்த இன்க்ரீசிங் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் இருக்குங்க இல்லையா, அது ஈக்குவல் இன்டர்வல்ஸாக தான் இன்க்ரீஸ் ஆகுது. அதேமாதிரி இங்கே இன்க்ரீசிங் ஆஃப் வோல்டேஜும் நம்ம டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா 1.5 வோல்ட்டு தான் வரும். ஸோ இந்த இன்க்ரீஸும் சிமிலராக தான் இருக்குது. அதாவது என்ன சொல்ல வரேனாக்கா வோல்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, கரண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ திஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். அதாவது நேர்த்தகவு. அதாவது என்ன ஓம்ஸில் என்ன புரிஞ்சுக்கிறோன்னாக்கா V ப்ரொபோஷனல் டு I. அகைன் ஐம் ரிப்பீட்டிங், V is not equal to I. அந்த மாதிரி நான் சொல்லலை, V proportional to I தான். அதாவது V increases, I also increases. அதுதான் ஓம்ஸ்லா. சரி, இப்போ இது எப்போ வந்து ஈக்குவல் சைனாக வரும் அப்படின்னாக்கா we have to bring one constant. அந்த கான்ஸ்டன்ட்டு தான் இந்த இடத்துல மின்தடை, அதாவது ரெசிஸ்டன்ஸ். அதனால தான் நம்ம அதை என்னென்னு சொல்லியிருக்கிறோம்னாக்கா while we are doing this activity the resistor should be kept a constant. அப்படி இருந்தால் தான் V proportional to I ஓம்ஸில் வந்து வேலிட் ஆகும். இதை வந்து நம்ம ஒரு கிராஃபில் ஃப்ளாட் பண்ண சொல்லும். VI கிராஃப் எப்படி வருது. ஸோ ஆக்டிவிட்டி மூலமாக நம்ம பார்த்த டேபிள் காலம் வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த டேட்டாஸ் இருக்கு இல்லையா, ஐயோட டேட்டா, வியோட டேட்டா, இதெல்லாம் வந்து நம்ம கிராஃபில் பிளாட் பண்ணி அந்த கிராஃப் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஸோ கிராஃபில் எக்ஸ் ஆக்சிஸில் வந்து we are going to plot கரண்ட் டேட்டாஸ், அதுக்கப்புறம் ஒய் ஆக்சிஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வோல்டேஜ் டேட்டாஸை பிளாட் பண்ண போகிறோம். ஸோ லுக் அட் திஸ் ஆல் டேட்டாஸ். இப்போ கரண்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா 3.0, அதுக்கப்புறம் 6.0, அதுக்கப்புறம் இது வந்து ஈக்குவல் இன்டர்வல்ஸில் தான் இது இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதனால் நம்ம வந்து டைரெக்டாகவே பிளாட் பண்ணிடலாம். அதேமாதிரி வோல்டேஜும் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் இன்டர்வல்ஸில் தான் அது வந்து இன்க்ரீஸ் ஆகுது. 1.5, 3.0, 4 இதெல்லாம். ஸோ அப்போ வோல்டேஜ் ஆக்சிஸ்லேயும் நம்ம வந்து இந்த டேட்டாஸ் வந்து நம்ம டைரெக்டாக பிளாட் பண்ணிடலாம். சப்போஸ் இது வந்து ஈக்குவல் இன்டர்வல்ஸாக இல்லைனாக்கா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்கேலை வந்து கிராஃபில் மாற்றி ஆகணுங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ நம்ம ஸ்கேலை பற்றி கவலை இல்லை, இது அப்படியே நம்ம பிளாட் பண்ணிட்டா போதும் நம்மளுக்கு. ஸோ ஃபஸ்ட் நமக்கு வந்து கரண்ட் வந்து பார்த்திங்கனாக்கா எக்ஸ் ஆக்சிஸ் அதில் வந்து 3.0, ஸோ நெக்ஸ்ட்டு 6.0, அதுக்கப்புறம் 9.0. எனக்கு ஆக்சுவலி இங்கே வந்து கிராஃபில் வந்து ஒரு 5 வேல்யூஸ் மட்டும் தான் பிளாட் பண்ண முடியுது. அதனால் நம்ம 5 வேல்யூஸ் மட்டும் எடுத்துக்கலாம். Similarly 6.0க்கு வந்து 3.0. Similarly last data 12.0க்கு 6.0. So if we connect these all points நமக்கு என்ன மாதிரி ஒரு லைன் கிடைக்குனாக்கா இந்த மாதிரி ஒரு லைன் கிடைக்கும். ஸோ இட்ஸ் எ ஸ்ட்ரெயிட் லைன். ஒரு கிராஃபில் ஸ்ட்ரெயிட் லைன் வந்ததுன்னா அது என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னாக்கா இந்த ஒய் ஆக்சிஸ் as well as எக்ஸ் ஆக்சிஸ் போத் ஆர் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஈச் அதர். அதான் அதோட மீனிங் அது. ஸோ டைரக்ட்லி ப்ரொபோஷனல் நேர் தகவல் இருக்குதுன்னு அர்த்தம். அதாவது V டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு I. ஸோ இதுதாங்க ஓம்ஸ்லா. ஸோ இதை வந்து நம்ம கிராஃபிக்கலாக
ரெப்ரசன்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து டேட்டா, அதாவது ஃபார்முலா மூலமா இது எப்படி நிரூபிக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் காலத்தில் பாருங்கள். ஸோ ஐ வந்து வி ஹவ் டேக்கன் மில்லி ஆம்பியர். நம்ம ஆக்டிவிட்டியில் பார்க்க சொல்ல பார்த்தீங்கன்னா மில்லி ஆம்பியர் தான் நம்ம அதை மெஷர் பண்ணோம். ஸோ மில்லி ஆம்பியர் வந்து இட்ஸ் நாட் எஸ்ஐ யூனிட், அதை வந்து நம்ம வந்து ஆம்பியராக மாற்றி ஆகணும். ஸோ மில்லி ஆம்பியர் வந்து ஆம்பியராக மாற்றினா இட் ஷுட் பி மல்டிப்ளை வித் 10⁻⁻³ இப்போ இது பண்ணோம்னாக்கா கொஞ்சம் கஷ்டம், அதனால் இது அப்படியே இருக்கட்டும். கடைசியாக ஆன்சரில் நம்ம அதை பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம ஆன்சர் இந்த இடத்துல V/I = R வருது இல்லையா, என்ன டேட்டா R நம்மளுக்கு கிடைக்குதோ ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், அதாவது இங்கே I வந்து ரெசிப்ரோக்கில் இருக்குது, 1/I இருக்குங்க இல்லையா. அப்போ இந்த 10⁻³ நம்ம எப்படி வரும்னாக்கா 1/10⁻³ இந்த வேல்யூ வந்து மேலே போக சொல்ல, அதாவது நியூமரேட்டருக்கு போக சொல்ல -3 வந்து +3 ஆகிடும். அப்போ 10⁻³ எதுக்கு ஈக்குவல்னா 1000க்கு ஈக்குவல். ஸோ நமக்கு இங்கே கிடைக்கக்கூடிய டேட்டாஸை வந்து ஜஸ்ட் 1000ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டாலே இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம ஈஸியாக ஓவர் கம் பண்ணிடலாம். நம்ம இங்கே எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நம்ம சாதாரணமாக பார்த்தோம்னாக்கா R = V/I. ஸோ R = V/I. நம்ம ஏதாவது ஒரு வேல்யூ மட்டும் எடுத்து போட்டு பார்க்கலாம். சப்போஸ் யூ டேக் திஸ் வேல்யூ 12 and 6. V வந்து பார்த்தினாக்கா 6 பை I வந்து பார்த்தினாக்கா 12. ஸோ நீங்கள் இதை கட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் 1/2 கிடைக்கும். ஸோ யூ வில் கெட் 1/2. ஸோ 1/2ங்கிறது எதுக்கு ஈக்குவல்னா 0.5க்கு ஈக்குவல். ஸோ இங்கே கிடைக்கக்கூடிய எல்லா வேல்யூஸுமே பார்த்தினாக்கா 0.5 தான் கிடைக்கும். ஸோ இங்கே நம்மளுக்கு வந்து இந்த V/I உடைய ப்ரொபோஷனாலிட்டி இருக்குல்ல, அது வந்து நம்மளுக்கு கான்ஸ்டண்ட்டாக கிடைக்குது. அந்த கான்ஸ்டன்ட்டுக்கு தான் நம்ம கொடுத்துருக்கிற நேம் வந்து ரெசிஸ்டன்ஸ். அப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னாக்கா we have to introduce the constant here. அப்போ V = RI. இதுதான் வந்து அந்த கான்ஸ்டன்ட் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண சொல்லி இந்த ஃபார்முலா லைட்டாக மாறும். ஸோ இதன் மூலிமா நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கலாம். ரெசிஸ்டன்ஸ் V/I. அதுதான் நம்ம இந்த டேபிள் காலத்தில் போட்ட ஃபார்முலா. ஸோ ஆக்சுவலி ஓம்ஸ் லாங்கிறது R = V/I அது இல்லைங்க. ஓம்ஸ் லாங்கிறது V ∝ I. இதுதான் ஆக்சுவலி ஓம்ஸ் லா. இந்த ஓம்ஸ் லாவில் இருக்கக்கூடிய கான்ஸ்டன்ட் தான் வந்து ரெசிஸ்டன்ஸ் R. அதோடைய ஃபார்முலா தான் R = V/I. இதோட SI யூனிட்னு பார்த்தீங்கன்னாக்கா ஓம், அவருடைய பேரே தான். இதோட சிம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி சிம்பிள் போடணும். திஸ் இஸ் த SI யூனிட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இப்போ நம்ம இந்த டேபிள் காலத்தில் வந்திருக்கிற ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 0.5 Ohm. பட் ஆக்சுவலி இது வந்து கரெக்ட் ஆன்சர் கிடையாது. பிகாஸ் நம்ம ஒன்று வந்து 1000 வந்து இதில் மல்டிப்ளை பண்ணலை. அப்படி மல்டிப்ளை பண்ணோம்னாக்கா நமக்கு என்ன கிடைக்கும்னாக்கா 0.5 × 1000 which is equal to 500 Ohm. நம்ம செஞ்ச ஆக்டிவிட்டியில் அந்த சர்க்யூட்டில் கனெக்ட் பண்ணியிருக்கிற அந்த ரெசிஸ்டன்ஸுடைய வேல்யூ வந்து 500 Ohm அப்படிங்கிறது நம்ம இந்த டேபிள் காலமாக ஃபார்முலா மூலிமா கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னாக்கா இந்த ஓம்ஸ் லாவை மறுபடியும் நம்ம வந்து VI கிராஃப் மூலிமாவே ப்ரூவ் பண்ணணும். அது என்ன அப்படின்றத பார்க்குறதுக்கு நம்ம இந்த கிராஃப் மட்டும் செப்பரேட் எடுத்துன்னு போயிடலாம். ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி VI கிராஃப். ஓகே, இப்போ இந்த ஸ்ட்ரைட் லைன் வந்துருக்கு இல்லையா, இந்த கர்வுக்கு ஆக்சுவலி என்ன பேருனாக்கா ஸ்லோப்புன்னு பேர். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன செய்யணும், ஒரு 2 பாயிண்ட் நம்ம இங்கே கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஒன்று வந்து 3.0 அண்டு 4.5. இந்த 2 பாயிண்ட்டும் கர்வில் எங்கே இருக்குனாக்கா இங்கே இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன செய்யணுனாக்கா ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஒன்று வரைஞ்சிக்கலாம். ஸோ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ஜஸ்ட் we are giving a name. This is A, B and then C. ஸோ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஒரு ஸ்லோப் எப்படி கண்டுபிடிக்குதுன்னு நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஃபார்முலா தெரியும். ஆக்சுவலி கிராஃபில் ஸ்லோப் எப்படி கண்டுபிடிக்குதுன்னா dy/dx. இதெல்லாம் உங்களுக்கு புரியலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஹையர் கிளாஸில் போனால் புரிஞ்சிக்க போகிறீங்க. டின்றது டிஃப்ரென்ஸு. ஸோ ஒய் ஆக்சிஸில் என்ன டிஃப்ரென்ஸுனா ஆக்சுவலி இந்த பார்ட்டு தான் டிஃப்ரென்ஸு dy. அதேமாதிரி எக்ஸ் ஆக்சிஸில் என்ன டிஃப்ரென்ஸ்னால் இந்த பார்ட்டு தான் வந்து டிஃப்ரென்ஸ், அதாவது இது dx. ஸோ இது வந்து ஆக்சுவலி ஸ்லோப். இந்த AC இருக்கு இல்லையா, திஸ் செக்மெண்ட் இஸ் கால்டு ஸ்லோப். அப்போ ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு dy/dx. அதர்வைஸ் ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு அக்கார்டிங் டு டயக்ராம் AB/BC. இந்த ஏபின்ற செக்மெண்ட் வந்து எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா விச் இஸ் parallel to y axis. இப்போ y axis வந்து ரெப்ரசென்டிங் வந்து வோல்டேஜ். ஸோ அப்போ நம்ம ஏபின்ற இடத்துல நம்ம என்ன பண்ணோம்னாக்கா we can consider as what B நம்ம எடுத்துக்கலாம். அதேமாதிரி BC அப்படிங்கிற இந்த செக்மெண்ட் parallel to x axis, அதை டினோட் பண்ணக்கூடிய ஃபிசிக்கல் குவான்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா I. ஸோ நம்ம இந்த இடத்துல நம்ம I போட்டுக்கலாம். ஸோ V/I அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே என்னென்னு தெரியும்னா ரெசிஸ்டன்ஸ்னு தெரியும். அப்போ நத்திங் பட் த ஸ்லோப் இஸ் நத்திங் பட் கால்டு ரெசிஸ்டன்ஸ். அப்போ நம்ம இது என்னென்னு எழுதலாம்னாக்கா R is equal to AB/BCன்னு எழுதலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஏபியோட வேல்யூ என்ன, ஏபிங்கிறது டிஃப்ரென்ஸ் ஆஃப் தீஸ் டூ வேல்யூ, அதாவது 4.5 - 3.0 டிவைடட் பை பிசியோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பிசிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா 9.0 6.0 - 6.0.
therefore R is equal to, இது நீங்கள் subtract பண்ண you will get 1.5 divided by, this is actually 3. Before complete this arithmetic, இந்த ரெண்டு யூனிட் வந்து SIயில் இருக்குதான்னு கண்டுபிடிக்கணும். அப்போ 1.5ங்கிறது பார்த்தீங்கன்னா வோல்ட்டில் இருக்குது, ஸோ இது பிரச்சனை இல்லை. வேறஸ் 3ங்கிறது பார்த்தீங்கன்னா மில்லி ஆம்பியரில் தான் இருக்குது. ஸோ ஏற்கனவே சொன்னது தான் நான். ஸோ 1.5 டிவைடட் பை 3. ஸோ இந்த மில்லி ஆம்பியராக மாற்றிருந்தா மல்டிபிள் வித் 10 to the power of -3 ஆம்பியர். ஸோ அப்போ இந்த இடத்துல போது 3 × 10 to the power of -3ன்னு போட்டோம்னா இது ஆம்பியராக மாறிடும். சரி, இப்போ நம்ம சிம்பிள் அரித்மேட்டிக் தான். 10 to the power of -3 மேலே கொண்டு போனால் அது வந்து ப்ளஸ் ஆகிடும். அப்போ நம்ம என்ன செய்யணும், 1.5 டிவைடட் பை 3 × 10 to the power of 3. therefore R is equal to, இங்கிருந்து நம்ம ஒரு 0 எடுத்தோம்னாக்க இந்த 1.5 வந்து 15 ஆகிடும். ஸோ 15 டிவைடட் பை 3 × 10 to the power of 2. ஸோ 15 டிவைடட் பை 3 கட் பண்ணோம்னா you will get 5 கிடைக்கும். ஸோ 5 × 10 to the power of 2 which is equal to 500 ohm. ஸோ நம்ம வந்து ஃபார்முலா மெத்தட்லேயும் நமக்கு வந்து 500 ஓம் அப்படிங்கிறது தான் ஆன்சர். கிராஃபிக்கல் மெத்தட்லும் 500 அப்படிங்கிற ஒரு ஆன்சர் நமக்கு கிடச்சிருக்குது. ஸோ ஓம்ஸில் வந்து நம்ம ரெண்டு வழியில் ப்ரூவ் பண்ணிடுறோம். ஒன்று வந்து கிராஃபிக்கல் மெத்தட், that is VI கிராஃப் மெத்தட், அனதர் ஒன்று வந்து ஃபார்முலா மெத்தட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் த சேனல்.